Hello students, welcome to Curious Science Minds channel. இந்த வீடியோவில் நம்ம ஸ்டாண்டர்ட் 8th சயின்ஸ் ஃபிசிக்ஸில் சாப்டர் நம்பர் 2 ஃபோர்ஸ் அண்ட் ப்ரெஷர் சாப்டரில் 4th ரோமன் லெட்டர் பார்க்க போகிறோம். மேட்ச் த ஃபாலோயிங். ஓகே, there are 2 subdivisions இருக்குது ஏபி. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு சப்டிவிஷன் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள், ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அப்படின்னா அது ரெண்டு ஆப்ஜெக்ட்டும் போகும்போது அது ரெஸ்ட்டில் இருக்குது. ஸ்டாட்டிக்னாலே அப்படி ஸ்டாச்சு அப்படியே ரெஸ்ட்டில் இருக்கிறது. ஸோ இங்கே பாருங்கள், அப்போ எப்போ ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அரைஸ் ஆகும் அப்படின்னா when the ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் அட் ரெஸ்ட்டில் தான் நடக்கும். ஸ்டாச்சு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் அட் ரெஸ்ட்டு. இதுதான் ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு ஆன்சர். ஓகேவா? செகண்ட் பாருங்கள், கைனட்டிக் ஃப்ரிக்ஷன். கைனட்டிக் அப்படின்னா மூமெண்ட். நம்ம அதிலே பாருங்கள், ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் இன் மோஷன். மோஷன்னாலும் மூமெண்ட். ஸோ செகண்ட் ஒன்றுக்கு ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் இன் மோஷன். ஸோ எப்போ ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அரைஸ் ஆகும் அப்படின்னா when the objects are at rest. அதே மாதிரி when does the kinetic friction arises-னா when the objects are in motion. தென் தேர்ட் பாருங்கள், ரோலிங் ஃப்ரிக்ஷன். ஸோ ரோலிங் ஃப்ரிக்ஷன் அப்படின்னால எப்போவுமே இட் எக்ஸ்பீரியன்ஸ் லெஸ் ஃப்ரிக்ஷன், அதாவது லீஸ்ட் ஃப்ரிக்ஷன். ஸோ அதனால தான் நம்ம ஹெவி வெஹிக்கல்ஸ் ட்ராலிஸ்லாம் பார்த்தீங்கன்னா 4 வீல்ஸ் இருக்கும். அந்த வீல்ஸ் ஏன் இருக்குது அப்படின்னா இட் எக்ஸ்பீரியன்ஸ் லெஸ் ஃப்ரிக்ஷன் ஸோ தட் ஈஸிலி வி கேன் கோ. எவ்வளோ வெயிட்டாக இருந்தாலும் நம்ம ஈஸியாக ட்ரால் பண்ணிட்டு போயிடுறோமா, ரோல் பண்ணிட்டு போயிடும். பிகாஸ் ஆஃப் வாட்னா ரோலிங் ஃப்ரிக்ஷன், இட் ரெடியூசஸ் த ஃப்ரிக்ஷன். நெக்ஸ்ட் பாருங்கள், ஃப்ரிக்ஷன் பிட்வீன் த லிக்விட் லேயர்ஸ். ஸோ லிக்விட் லேயர்ஸில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிற ஃப்ரிக்ஷனுக்கு பேர் தான் விஸ்காசிட்டி. ஸோ ரெண்டு லிக்விடில் நடக்கிற ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸுக்கு பேர் தான் விஸ்காசிட்டி. ஸோ விஸ்காசிட்டி தான் ஃபோர்த் ஒன்றுக்கு ஆன்சர். ஸோ ஃபிஃப்த் ஒன் பாருங்கள், ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன். அந்த ஆப்ஷன்ஸ்லேயே இருக்குது பாருங்கள், ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் ஸ்லைடிங். ஸோ ஸ்லைடிங்னா அப்படி சறுக்கிக்கிட்டு போகிறது. நான் இதெல்லாம் இருக்குது பாருங்களா, பார்க்கில் இருக்குமே அந்த ஸ்லைடு, அதெல்லாம் ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன். ஓகே, இது வந்து ஆப்ஷன் நம்பர் 5. ஸோ ஐ ரிப்பீட் தி ஆன்சர். ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன், ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் அட் ரெஸ்ட். கைனட்டிக் ஃப்ரிக்ஷன், ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் இன் மோஷன். ரோலிங் ஃப்ரிக்ஷன், லீஸ்ட் ஃப்ரிக்ஷன். ஃப்ரிக்ஷன் பிட்வீன் த லிக்விட் லேயர்ஸ், விஸ்காசிட்டி. ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன்னா ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் ஸ்லைடிங். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பி போயிடலாம். பி பாருங்கள், பேரோமீட்டர். பேரோமீட்டர் அப்படின்னாலே அது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். ஓகே, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எதை மெஷர் பண்ணுறதுக்குன்னா அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை மெஷர் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு பேர் தான் பேரோமீட்டர். ஸோ லைக் தெர்மோமீட்டர், மேனோமீட்டர், பொட்டன்ஷியோமீட்டர், அம்மீட்டர் எல்லாமே இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ இங்கே பேரோமீட்டரை வந்து டு மெஷர் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். ஸோ அதனால் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷருக்கு நான் ஃபஸ்ட்டு ஒன். இன்க்ரீஸிங் ஏரியா ஆஃப் கான்டாக்ட். அதிலேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஏரியா ஆஃப் கான்டாக்ட் இன்க்ரீஸ் ஆனால் ஃப்ரிக்ஷனும் இன்க்ரீஸ் ஆகும். கீவேர்டு பாருங்கள், இன்க்ரீஸிங். அப்போ நம்ம இன்க்ரீசஸ் ஃப்ரிக்ஷன். இதுதான் செகண்ட் ஒன்றுக்கு ஆன்சர். தேர்ட் பாருங்கள், டிக்ரீஸிங் ஏரியா ஆஃப் கான்டாக்ட். இன்க்ரீசஸ் ஏரியானா ஏரியா இன்க்ரீசஸ் ஃப்ரிக்ஷன். டிக்ரீஸிங் ஏரியா ஆஃப் கான்டாக்ட்னா டிக்ரீசஸ் ஃப்ரிக்ஷன். அண்ட் லூப்ரிகண்ட் எப்போவுமே ரெடியூசஸ் த ஃப்ரிக்ஷன். ஸோ ஏதாவது நமக்கு லாக்லாம் ஓப்பன் ஆகலான்னா இமீடியட்டாக நம்ம ஆயில் அப்ளை பண்ணுவோம். ஆயில் என்ன பண்ணும் அப்படின்னா ஃப்ரிக்ஷனை ரெடியூஸ் பண்ணும். ஸோ தட் வி கேன் ஈஸிலி வாக். இந்த ரோட் சர்ஃபேஸ்லாம் பார்த்தீங்கன்னா இது ஆட் பண்ணுவாங்களா, ரெடியூஸ் ஃப்ரிக்ஷன். ஸோ லூப்ரிகண்ட் அப்படிங்கிறது ரெடியூஸ் ஃப்ரிக்ஷன். அண்ட் இர்ரெகுலர் சர்ஃபேஸ், எப்போவுமே இர்ரெகுலர் சர்ஃபேஸ்க்கு வந்து இட் காசஸ் ஃப்ரிக்ஷன். இதனால தான் ஃப்ரிக்ஷன் நடக்கும். ஓகேவா? இர்ரெகுலர், இப்போ ஒரு சர்ஃபேஸ் இப்படி இருக்குது, இன்னொரு சர்ஃபேஸ் இப்படி இருக்குன்னா ரெண்டும் ஜாயின் பண்ணுற இடத்துல நடக்கிறது தான் ஃப்ரிக்ஷன். ஸோ இட் காசஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன், இர்ரெகுலர் சர்ஃபேஸ். இதுதான் ஃபிஃப்த் ஒன்றுக்கு ஆன்சர். ஐ ரிப்பீட், பேரோமீட்டர் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். இன்க்ரீஸிங் ஏரியா ஆஃப் கான்டாக்ட் வந்து இன்க்ரீசஸ் ஃப்ரிக்ஷன். டிக்ரீஸிங் ஏரியா ஆஃப் கான்டாக்ட் வந்து decreases friction. Lubricants reduces friction and irregular surface atmospheric pressure. Clear students? Thank you.